அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம தமிழகத்துல பழமையான விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய நிறைய கோவில்களை பார்த்துருக்கோம். ஆனாலும் இன்னமும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கோவில்கள் நிறைய இருக்குங்க. அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய அந்த கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கை கால் வலி இருக்கா, இடுப்பு வலி இருக்கா, முட்டி வலி இருக்கா, இந்த கோவிலுக்கு போங்க. கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக இந்த கோவிலில் இந்த வழிகளுக்கெல்லாம் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு போனால் திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக திருமண தடை நீங்கி நிறைய பேர் இன்னைக்கு நல்ல வாழ்க்கையில் இருக்காங்க. அதில் முக்கியமான கோவில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது, அதாவது திருமண தடை நீக்கக்கூடியதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். வாசி அப்படின்னு சொல்லக்கூடிய கருவியால் வெட்டுப்பட்ட சிவன் இங்கே இருக்கிறதால இந்த தல இறைவன் வாசீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சுயம்புலிங்கமாக சதுர வடிவ பீடத்தில் காட்சி தரக்கூடிய இந்த சிவலிங்கத்தை யாரும் தீண்டுறது கிடையாது. அலங்காரங்கள் கூட பாவனையாகத்தான் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சுவாமி தீண்டா திருமேனி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இப்படி இந்த கோவிலில் நாம் இந்த கோவிலை பற்றி பார்த்தோன்னா நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. நான் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் இந்த கோவில் பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஏற்கனவே இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக நீங்களும் இந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதற்கான எளிய ஒரு ஜோதிட பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடையை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில். இந்த கோவில் திருவள்ளூரில் இருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய வழியில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க. இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தம், சோம தீர்த்தம், மங்கள தீர்த்தம் அப்படின்னு இருக்குது. தலவிருட்சமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மூங்கில் இங்கு தலவிருட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சோழ மன்னன் கரிகாலன் இந்த கோவிலை கட்டியதாகவும் சொல்லப்படுது. தங்காதளி அப்படின்னு தேவியினுடைய பெயரால் இந்த இடம் தங்காதளிபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இடத்துல மற்ற வரலாற்று பெயர்கள் மாயாபுரி, அபயபுரம், மாணிக்கபுரி, சோழபுரம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பண்டைய காலத்திலெல்லாம் இந்த இடம் ஒரு மூங்கில் மரம் நிறைந்த ஒரு அடர்த்தியான காடாக இருந்திருக்கு. தினமும் பால் சுமந்து வரும்போது ஆடு மேய்ப்பவர் ஒரு புதரின் மேலே தவறி ஒரு குறிப்பிட்ட இடத்துல விழுவது வாடிக்கையாகவே இருந்துச்சா. வாழ்க்கையில் பால் இழப்பால கோபமடைந்த இவர் ஒரு நாள் புதர்களை அகற்ற முடிவு செய்திருக்காரு. கோடாரியால் அந்த புதர்களை வெட்டிய போது ரத்தம் வழிந்த நிலையில லிங்கம் ஒன்று அவர் கண்ணில் படுது. இதை பார்த்து பயந்து போன அந்த ஆடு மேய்ப்பவர் இது பற்றி அந்த பகுதி மக்கள்கிட்ட சொல்றாரு. அவர்கள் மன்னருக்கு தகவல் சொல்றாங்க. அங்கே ஒரு கோவில் கட்ட அரசன் முடிவெடுக்கிறாரு. அதே போல் கோடாரியை பயன்படுத்தியதால் லிங்கத்தில் ஏற்பட்ட தழும்புகளை இன்றைக்கும் நாம் இந்த கோவிலில் போனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் சற்றே இடது பக்கம் சாய்ந்தவாறு இருக்கிறத இன்றைக்கும் பார்க்க முடியும். இந்த லிங்கத்தின் மீது வடு இருக்கிறதால இந்த லிங்கம் மனித கையால் தொடப்படாமல் பூஜை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம். இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மூங்கில் காட்டில் காணப்படாததாக நம்பப்படுறதால இவருக்கு திருப்பாச்சுரநாதர் அப்படின்னு பெயர் பெறுது. நாம் என்ன கோவில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா திருப்பாச்சூரில் இருக்கக்கூடிய வாசீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். திருவள்ளூரில் இருந்து அரக்கோணம் போகக்கூடிய வழியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பாச்சூர் தங்காதளி அம்மன் சமேத வசீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு உடம்புல எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய் இவரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கும் நிறைய பக்தர்கள் போகிறாங்க. முக்கியமாக கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, முழங்கால் வலி இருக்கிறவங்க அதிகமாக இந்த கோவிலுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாச்சூர் நாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் திருப்பாச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்.
ஒருமுறை குறும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளூர் தலைவன் சோழ மன்னன் கரிகாலனுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்த தவறாரு. குறும்பன் காளிதேவியினுடைய தீவிர பக்தன். நிலுவைத் தொகையை மீட்டெடுக்கிறதுக்காக மன்னன் தன்னுடைய பகுதிக்கு படையெடுத்த போது அரசனையும் அவருடைய படையையும் தோற்கடிக்க உதவும்படி காளி கிட்ட தலைவன் வேண்டிக் கொள்றாங்க. மன்னன் சிவபக்தனாக இருந்ததால சிவபெருமானிடம் உதவிக்காக வென்றாங்க. சிவபெருமான் காளியை கட்டுப்படுத்தவும் கட்டவும் அதாவது நந்தியை அனுப்புறாரு. நந்தி காளியை தோற்கடித்து அந்த காளியை தங்க சங்கிலியால கட்டுறாரு. இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த கோவில் காளி தேவியினுடைய கால்கள் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இவர் சொர்ண காளி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பௌர்ணமி தினங்கள்ல மாலை நேர பூஜை நடக்கிறத பார்க்க முடியும். பார்வதி தேவி இங்கு சிவனை வழிபட்டதாக ஒரு ஐதீகமும் இருக்குங்க. அவருடைய தவத்தால மகிழ்ந்த சிவபெருமான் அவரை தன்னுடைய காதலி அதாவது பிரியமானவள் என்று அழைப்பதாகவும் நம்பப்படுது. அதே போல வேதங்களை திருடியதாக கருதப்படக்கூடிய அசுரர்களான மது மற்றும் கைடப்பரை கொன்றதன் மூலமாக தனக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்க மகாவிஷ்ணு இந்த கோவிலில் சிவபெருமானை வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. இங்கு சிவபெருமான் மகாவிஷ்ணுவினுடைய பாவங்களை போக்கியதால பெருமாள் வினை தீர்த்த ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. சந்திரனும் கௌசிக முனிவரும் இந்த கோவிலில் சிவபெருமானை வழிபட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இந்த கோவிலினுடைய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் 11 விநாயகர் கொண்ட ஒரு குழு இருக்கு. ஏகாதச விநாயகரான ஏகாதசம் என்றால் சமஸ்கிருதத்தில் 11. இந்த கோவிலினுடைய மற்றொரு தனி சிறப்பு இந்த விநாயகர். திருமண தடை இருக்கிறவங்க திருமண ஒற்றுமைக்காக பக்தர்கள் தங்காதரி தேவி கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. மேலும் பக்தர்கள் தங்களுடைய திருமண திட்டங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த கோவிலில் காலசந்தி பூஜை, உச்சிக்கால பூஜை, சாயரட்ச பூஜை, அர்த்தசாம பூஜை அப்படின்னு 4 கால பூஜைகள் நடத்தப்படுது. இந்த கோவிலில் தினமும் காலை 6 முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்கிறதாக சொல்லப்படுது. அதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் இருந்து திருவள்ளூர் வழியாக வந்து அரக்கோணம் செல்லக்கூடிய சாலையில் திருவள்ளூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்குது. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மரக்காணத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து நாம் ஏதாவது ஒரு வாகனங்கள் மூலமாக செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோவில் தாங்க இந்த வாசிஸ்நாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில். இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு ஒரு வழி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம தமிழகத்தில் இந்த மாதிரியான கோவில்கள் நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு இந்த கோவில்கள் எங்கே இருக்குது, எப்படி போகணும்னு தெரியறதில்ல. அதனாலேயே நிறைய பேர் இந்த கோவிலுக்குள்ளே போகிறது இல்லை. முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு பரிகாரமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு கேது தோஷம் நிவர்த்தி பரிகாரம் செய்ய 11 தேங்காய் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை, 11 வாழைப்பழம் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை, 11 கைப்பிடி அருகம்புல் மாலை இவையெல்லாம் அணிவித்து 11 நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டாங்க அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலம். தேவார பாடல் பெற்ற 32 தொண்டை நாட்டு தலங்களில் இது ஒரு 16வது தலம். ஈசனுடைய பேச்சை கேட்காம தன்னுடைய தந்தை தக்ஷன் நடத்திய யாகத்தில் கலந்து கொள்ள சென்றதால சிவபெருமானுடைய சாபத்தால பூலோகத்தில் பார்வதியாக பிறந்து பூஜை செய்த தலம். ஸ்ரீ வீரராகவ பெருமாள் சூளை நோய் ஏற்பட்டு சிவபெருமான வழிபாடு செய்ய பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருமேனி. வினை தீர்த்த ஈஸ்வரர் பூஜை விக்னங்கள் இன்றி நிறைவேற விநாயக பெருமானுடைய 11 சிலைகளை வீரராகவ பெருமாள் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம். இதில் திருப்பதி வெங்கடாஜலபதி தன்னுடைய கல்யாணத்துக்கு பெற்ற கடனை செலுத்த வழிபாடு செய்த தலம். இந்த தலத்தில் தினமும் அம்பிகை ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டதால முதல் பூஜை அம்பிகைக்கு, பிறகுதான் ஈசனுக்கு அபிஷேகம் நடக்குது. அம்பிகை, திருமால், சந்திரன், பரத்வாஜர், பிருகு மகர்ஷி, பிகர், ரிஷ்ய சிருங்கர், சுவாமி மித்திரர் உள்ளிட்ட 10 சித்தர்கள் பூஜை செய்த தலம். இந்த தலத்தில் கேது தோஷம் நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண பாக்கியம், உத்தியோகம், குழந்தை பாக்கியம், குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக உடல்நல பிரச்சனைகள் எவ்வளவு எப்படி இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க, எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வீவர்ஸ்.